சென்னையை அலறவிட்டிருக்கிற கஞ்சா கலாச்சாரம் கல்விக்கூடங்களில் நுழைந்தது மட்டுமல்ல, அங்கேயே பட்டா போடவும் செய்திருப்பதாக கிடைக்கும் அதிர்ச்சி தகவல்கள் கலங்கடித்திருக்கிறது பெற்றோர்களை. ஆம், அந்த கொடூரத்தை வேறறுக்கும் வழியை விரைவில் செய்யாவிட்டால் பெரும் விபரீதத்தை சந்திக்க நேரிடும் என்பதற்கு சாட்சி சொல்லுகிறது இந்த பதிவு. நான் அம்மா வந்திருக்கிறேன்னு சொன்னாவே எனக்கு டீ காசு விடுன்னு கேக்குற புள்ள, நான் அம்மா வந்திருக்கிறேன்டா எழுந்துடுறான்னு நான் சொல்லி கண்ணத்துல அடிக்கிறேன். அவன் நினைவு இல்லாம வாய் பேச புள்ள, குழந்தை பேச முடியாத குழந்தை மாதிரி அக்கா ஆறு கத்துறான். அப்ப தெரியாதுங்க புள்ள நினைவோட இருக்கிறான், இவ்வளவு நாள் வளர்த்துன எனக்கு தெரியாது. ஸ்கூல் பையனை வந்து கூப்பிட்டு எங்களுக்கு அது என்ன ரேட்டு கூட எங்களுக்கு தெரியாது. பையன்ட்ட ஒரு 10 ரூபா கொடுத்து இப்போ சாக்லேட் வாங்கிட்டு வாடா சொன்னோம். அவனா சொன்னா ஆனா 15 ரூபா சாக்லேட், நீனா 10 ரூபா தர அப்படின்ற மாதிரி பசங்க எங்களை கேள்வி கேட்கறாங்க. கிளாஸ்ல உட்காந்துட்டா பசங்க வருவாங்க, கண்ணெல்லாம் கவிச்சு சிரிச்சுட்டே வருவாங்க. என்ன காலையிலேயே போட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமா காலையிலேயே. ஆனா எந்திரிச்ச உடனே அதான் ஃபர்ஸ்ட். வீட்டுல வந்து எனக்கு ஜுரம் தான் வந்துக்குதுன்னு சொன்னாங்காட்டி இது மாதிரி போட்டேன் நான் சொல்லேன். அவன் போட்டது வந்து இவன் பெரிய நிறைய மாத்திரை போட்டவனுக்கு தான் 3 வாட்டர் பாக்கெட் கல் அப்படியே ஊத்திக்கணும். அவனால முடியாத ஒரு வாட்டர் கேன் ஃபுல்லா குடிச்சிட்டு அவன் போய் அட்மிட் ஆகிடும். என் கூட படிக்கிற பொண்ணுங்க மேக்ஸிமம் இதை யூஸ் பண்றாங்க. எதுக்குன்னு தெரியல, ஆனா பொண்ணுங்க அதிகமா யூஸ் பண்றாங்கன்னு தெரியும். சின்ன பசங்க நான் குடுக்கவே மாட்டேன். சரிங்க, பெரிய ஆள் யார் வேலை செஞ்சுட்டு யாருக்கு என்ன கொடுப்பீங்களா? அது ஒண்ணுமே இல்லையே. வாங்கோலி ஆமா இருக்கும். ஆமா எங்க பிடிக்க மாட்டேன். கஞ்சா பிடிச்சிட்டீங்களா எங்க பிரியாலிய வாங்க பிடிக்க மாட்டேன். 1 ரூபாய் தான் ஒன்னு வித்துரும். 500 இவ்வளவுதான் இருக்கும் மொத்தத்துக்கு. ஒரு இந்த உள்ளங்கையில இது பண்ற அளவுக்கு தான் இருக்கும். கஞ்சாவுக்கு கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்ல, பள்ளி மாணவர்களும் அகப்பட்டதுதான் தற்போதைய பரபரப்பு. இதோ கடந்த 1 வாரமாக எழும்பூர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் தனது பேரனின் வருகைக்காக காத்திருக்கும் இந்த பாட்டியின் வலி என்ன தெரியுமா? சென்னையில் ஏற்பட்ட கடும் வெள்ளத்தில் மனம் உடைந்த தனது 13 வயது பேரன் உயிர் தப்புவோமோ இல்லையோ என்ற பயத்தில் ஆழ்ந்திருந்த போது அவன் உதிர்த்த வார்த்தைகள் நெஞ்சில் முள்ளாய் தைத்திருக்க, அது இப்போது பலித்திருந்தால் என்ன ஆகியிருக்குமோ என்கிற அச்சத்தில் தான் உழன்று கொண்டிருக்கிறார் நாகேஸ்வரி. ஆம், அவசர சிகிச்சை பிரிவு வளாகத்தையே சுற்றி வந்தவரிடம் நடந்த விவரத்தை கேட்டோம். வெள்ளம் வந்தது அப்பெல்லாம் நான் வாடா வீட்டுல போய் படுத்துக்கலாம், நம்ம வீட்டுக்கு போலான்னா எங்க ஊர்ல இவ்வளவு தண்ணி. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து மேல் ஃப்ளோருக்கு போனோம். நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனோம். வாடா நான் கூப்பிட்டதுக்கு நான் வரமாட்டேன், ஏன்டா வரமாட்டேன்னு அழுகுறான் உக்காந்துக்கின்னு. ஏன்டா வரமாட்டேன்னு நான் கேட்டதுக்கு, நம்ம செத்து போயிடுவோம் நைட்டுக்கு வெள்ளம் வந்து அப்படின்னா. செத்து போடா என்னைக்குனாலும் ஒரு நாளைக்கு சாதம், நீ வாழ்ந்து முடிச்சுட்ட, நீ செத்தா பரவாயில்ல, நான் இன்னும் வாழணுமே நானு கேட்டாங்க. அந்த ஒரு வார்த்தைக்கே நான் கடவுள்கிட்ட மண்டான்னு. தண்டையார்பேட்டை நேரு நகர் 5வது தெருவைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவன் பரணி. தாயும் தந்தையும் மன வருத்தத்தால் பிரிந்து சென்றுவிட தனது பாட்டி நாகேஸ்வரியின் அரவணைப்பில் வளர்ந்து வந்த பரணி பள்ளிக்கு அருகே இருந்த பெட்டிக்கடையில் சாக்லேட் வாங்கச் சென்றபோது அங்கே போதை சாக்லேட் அவனுக்கு கொடுக்கப்பட வேறறுந்த நிலையில் மயங்கி விழுந்திருக்கிறான். கிட்டத்தட்ட கோமா நிலைக்கே சென்ற அந்த மாணவர் தற்போது உயிர் பிழைத்திருப்பதே ஆச்சரியம் என்கிறார் அவனது பாட்டி நாகேஸ்வரி. இங்கேயோ பிக்ஸ்ன்னு தான் நாங்க சொன்னோம், எங்களுக்கு அதான் தெரியும், அதான் சொன்னோம். அப்புறம் அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் காலைல இருந்து சாயந்தரம் வரல கொடுத்துட்டு சாயந்தரம் வார்டு கொண்டாந்து போட்டாங்க. வார்டு கொண்டாந்து போட்டப்ப பிக்ஸா இருந்தா என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவனுக்கு தெரியல. இது ஸ்கூல்ல என்னன்னா, ஸ்கூலுக்கு போனாலே ஸ்கூல்ல என்ன நடந்ததுன்னு கேட்டுவாங்கன்னா
மறுநாள் எங்க பசங்களாம் ஸ்கூலுக்கு போய் விசாரிக்கும் போது அங்க இருக்கிற ஸ்கூல் பசங்க சொல்லிக்கிறாங்க, அந்த சாக்லேட்டை வாங்கி இவனுக்கு ஒரு முழுசா கொடுத்துருக்கான், இன்னொரு பையனுக்கும் கொடுத்துருக்கான். அந்த பையன் வந்து கடிக்கும் போது அவனுக்கு வந்து அந்த எஃபெக்ட் தெரிஞ்சிருக்கு போல, தெரிஞ்சிருக்கும். அவன் துப்பிட்டு இருக்கான். அவனும் ஆனா மயக்கம் நிலைமை வாந்தி எடுத்து அவங்க அது வாயோட இருந்ததுனால அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வந்துட்டான். இவன் ஃபுல்லாவே சாப்பிட்டுட்டான். இவன் ஃபுல்லாவே சாப்பிட்டவ இவன் 10 மணி நேரம் அந்த மருந்து அவன் உடம்புல ஊறிருக்கு. அந்த போதை மிட்டாயில் கஞ்சா கலந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகம் இருக்கும் என்றே சொன்னார்கள். ஸ்கூல்லேயே தண்ணியெல்லாம் கொண்டு ஊற்றிருக்கான். அப்போ மிஸ் கேட்டுருக்காங்க, அவங்க மிஸ் கேட்டுருக்காங்க, என்னடானா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, டயர்டா இருக்குது சொல்லிடுறான். சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. வீட்டில் கொண்டாந்து அந்த பசங்க விட்டு போயிருக்காங்க. அவங்க அண்ணன் கேட்டுருக்கான் என்னடான்னு. அங்கே வீட்டில் வந்து தண்ணியை தூச்சிருக்கான், உடம்புலாம் எரியுது தண்ணியை தூச்சிருக்கான். என்னடான்னு கேட்டால் எனக்கு டயர்டாகுது, டீ வாங்கி கொடுத்துருக்கான். டீயை குடிச்சிட்டு வாந்தி எடுத்துருக்கான். வாந்தி எடுத்த டயர்டில் படுத்துனுக்குறான். இவன் நினைச்சுன்னு இவன் கவனம் எடுத்துருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு மேலே கட்டில் மேலே வந்து ஒரு மாதிரி கை கால்லாம் முறுக்கின்னு வந்து கீழே வந்துட்டுருக்கான். இவன் பயந்து போய் எடுத்து தான் அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் பார்த்தா அவரும் வந்து இன்னும் பிக்ஸ் போலன்னு இருந்துச்சு. அவரும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. நைட்டெல்லாம் தொடர்ந்து அவன் நினைவு வந்து 7-7:30 போயிடுச்சு. இது இப்படி இருக்க மாணவன் பரணி பாதிக்கப்பட காரணமாக இருந்த கடை திறக்கப்பட இருப்பதாக நண்பர் ஒருவர் கொடுத்த தகவலின் பேரில் தண்டையார்பேட்டை விரைந்தோம். அங்கிருந்தவர்களிடம் என்ன நடந்ததென பேசிக் கொண்டிருந்த போதே சம்பந்தப்பட்ட கடையை கடை உரிமையாளரின் மனைவி திறந்து வைக்க அவரிடம் நமது குழப்பத்திற்கான அத்தனை கேள்விகளையும் கேட்டு தீர்த்தோம். மயக்கம் வருது அது இருக்கும். எப்படி பாக் சாப்பிட்டீங்களா கொஞ்சம் மயக்கமா வந்துச்சு, அத மாதிரி இருக்கும். இது ஒண்ணுமே இல்ல. நீ எங்க டாக்டர் கிட்ட விசாரிச்சு பண்ணீங்க, இது என்ன இருக்கு, சிவாமிர்த்தி இருக்கு, இது ஒண்ணுமே இல்ல. இது எந்த ஏரியால தயாரிக்கிறாங்க? எல்லாம் பீகார்ல, ராஜஸ்தான் எல்லாம் நம்ம ஊர்லனா அதை தயார் பண்ணோம். ஹோலி இருக்கும்னா பண்டில டிவி பாத்தீங்க, எல்லா லேடிஸ்னா குடிச்சிட்டீங்களா? இது நான் ஊர்ல அதை ஃப்ரீயா இருக்கும், ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. இது சாப்பிட்டேன்னா பசிக்க வரும், சரிங்க, சாப்பிட்டு பசிக்க வரும் நல்லா. அத குழந்தை எப்படி சாப்பிட்டுச்சு தெரியாது. 3 வருஷமா அதை வித்துக்கிட்டு தான் இருக்கீங்களா? இல்ல அதெல்லாம் 2 மாசம் தானே இருக்கும், 2 மாசம் தானே வித்துறோம். அதாவது இங்க கடையில இருக்கும், எல்லா கடையில இருக்கும், போதி இருக்கும். அதை சாப்பிட்டேன்னா அத சின்ன பசங்க போறதே இல்ல, பெரிய ஆளுக்கே இருக்கும். பெரிய ஆளு ஃபுல்லா வேலை செஞ்சாலும் டயர்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு சாப்பிட்டேன்னா நல்லா வரும். அதை ஏன் ஸ்டூடெண்ட் கொடுத்தீங்கன்னு கேக்குறேன். யாரு ஸ்டூடெண்ட் குடுத்துச்சுன்னா குறுக்கலையே ஸ்டூடெண்ட் இங்க வாங்கலையே, வேற கடை வாங்க சாப்பிட்டு எங்க சொல்லிச்சா. நமது கேள்விகளுக்கு பதில் கிடைக்க அதை உற்று நோக்கிய அந்த பகுதிவாசிகள் பெரும் கோபத்திற்கு ஆளானார்கள். தக்காளி எல்லாம் சரி, அவங்க பாவம் கஷ்டப்படுறாங்களே அப்படி சொல்லிட்டு நாங்க எல்லாமே விட்டோம். இன்னைக்கு நீங்க சாவர நாளைக்கு பாங்க வைப்பீங்க, நாளைக்கு பாங்களே கஞ்சா வச்சிருக்கீங்க. தண்டையார்பேட்டை பகுதி மக்களின் கோபத்திற்கு இன்னும் தீ மூட்டியது கடை உரிமையாளரின் மனைவியின் பேச்சு. காரணம் என்ன? மாணவர்களுக்கு கஞ்சா சாக்லேட் விநியோகிக்கப்பட்டதாக கூறப்பட்ட கடை சற்று நேரத்திற்கெல்லாம் பந்தாடப்பட்டது. ஆளாளுக்கு தங்கள் கோபத்தை வெளிப்படுத்த பதற்றம்
பற்றி கிடந்தது. இது கஞ்சா இல்லையா? சரிங்க, இது வாங்கோலி. கஞ்சானா வேற, வாங்கோலினா வேற. சரிம்மா, அது கஞ்சாவா வாங்கோலியானா என்னன்னு தெரியும்? கஞ்சானா ஒரு சின்ன கஞ்சா வாங்கினா 100 ரூபாய் வரும், 5 ரூபாய்க்கு வராது. சரிங்க, இது கஞ்சா இல்ல, வாங்கோலி. அது எப்படி தெரியும்? உங்க வேலையெல்லாம் எப்படி தெரியும்? ஆமா, நான் ஊர்ல இருக்கோம் தான் தெரியும். கஞ்சா ஊர்ல கிடைக்குமா? ஆமா, இருக்கும். அத சாப்பிட்டா மயக்கம் வரும்னு உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சு நீங்க ஏன் வந்து அந்த சின்ன பசங்களுக்கு கொடுத்தீங்க? யார் கொடுத்துச்சு சின்ன பசங்க? சின்ன பசங்க கூப்பிடு. யார் சொல்லிச்சா நான் கொடுத்துச்சு சின்ன பசங்க? வேற யாரு கொடுத்தீங்க? சின்ன நானா சொல்லி சின்ன பசங்க வந்துட்டாங்களா? 10 வருஷம் 12 வருஷம் 5 வருஷம் பையன் வந்துட்டாங்களா? அவர் என்ன சொல்லிச்சா? குரு அக்கா, குரு அண்ணா, அப்பாக்கே வேணும். நானா சொல்லிச்சு அப்பாக்கே கூப்பிடுவா. அத மாதிரினா போயிடுச்சு. போதை சாக்லேட் விற்றதாக புகார் எழுந்ததை தொடர்ந்து கடை உரிமையாளர் சுரேஷ் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் இருக்க, அவரது மனைவி கடையை திறந்த வேளையில் தான் என்னென்னவோ நடந்தேறிவிட்டது. எவ்வளவோ சமாளிப்புகள், மறுப்புகள் தெரிவித்த போதிலும் சுரேஷ் மனைவி சொல்வதில் எவ்வித உண்மையும் இல்லை என்பதே அனைவரது கருத்தாகவும் இருக்கிறது. ஒரு பையன் வந்து சாப்பிட்டு, ஸ்கூல் பையன் சாப்பிட்டு தீவிரமா இப்போ கோமா நிலையில இருக்காருன்னு கேள்விப்பட்டதுல இருந்துதான் இதோடைய தீவிரமே எங்களுக்கு தெரியுது. அது வரைக்கும் வந்து சாதாரண சாக்லேட் மாதிரி தான் வித்துட்டே இருந்தாங்க அவங்க பாட்டுட்டு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பசங்களை கூப்பிட்டு கேட்டதுக்கு சாப்பிட்ட சாக்லேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஒரு மாதிரி மயக்க நிலையில இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. பட் இது வரைக்கும் எங்களுக்கு விஷயம் இதுதான் தெரியும். பரணி மட்டுமல்ல, அதே பகுதியைச் சேர்ந்த 3 மாணவர்கள் இந்த கஞ்சா சாக்லேட்டால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சண்டே டைம்ல வந்து கூட்டமா நிக்கிறதும், ஒரு சின்ன பசங்களாம் வந்து நிக்கிறது தான் எங்களுக்கு கூட சந்தேகம் வந்தது. வாங்கும் போது பாத்தீங்கன்னா இவங்க வந்து போண்டா பஜ்ஜின்னு சொல்லிட்டு மேற்பார்வைக்கு விற்கிறாங்க. ஆனா வாங்குறது பார்த்தா போண்டா பஜ்ஜி வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையே இல்ல. வலது கையில காசு கொடுக்குறாங்க, இடது கையில சாக்லேட்டை வாங்கிட்டு பாக்கெட்ல போடும் போது தான் தெரியுது அப்ப ஏதோ ஒரு சின்ன விஷயம் ஏதோ விற்கிறாங்க அப்படின்றது மட்டும் எங்களுக்கு தெரியும். சுதன் என்ற மாணவருக்கு தான் அந்த கடையின் போதை சாக்லேட் அறிமுகமானதாக கூறப்பட்ட நிலையில் அவர்கள் வீட்டுக்கே சென்று அவனது தாய் தேவியிடம் பேசினோம். குழந்தைங்க கேட்கறது பெற்றோர்கள் தான். அவங்க வந்து வீட்டுல இருக்க சொல்ல சிகரெட் வாங்கினாந்து அதுங்க வச்சு நம்ம சாப்பிட குடிக்க கூடாது. அதே மாதிரி குடிக்கிற பழக்கம் செய்யறதும் சில பேர் வாங்கி சொல்றாங்க, அதோட பழக்கம் தான் அதுங்களுக்கு வருது. வச்சுக்கின்னு சிகரெட் குடிக்கிறது, பீடி பிடிக்கிறது, சரக்கு சாப்பிடுறது, அவங்க இருக்க சொல்லவே ஆண் சிகிச்சை எல்லாம் போட்டு பழக்கம் தொட்டாம அதுங்களுக்கு தெரியுது. இல்லன்னா அதுங்களுக்கு தெரியாது வாழ் விஷயம் இல்ல. பெற்றோர்கள் சரி இருந்தா பிள்ளைங்க சரி இருக்கும். கூலி வேலை செய்து மகனை படிக்க வைக்கும் நிலையில் அவனது படிப்புக்கே கஞ்சா எனும் போதை உலை வைப்பதாக புலம்புகிறார் தேவி. மகன் பள்ளிக்கு செல்வதையே நிறுத்திவிட்ட அவலத்தையும் வலியோடே சொன்னார். தனியா கூட்டத்தில் விசாரணை மேல விசாரணை அவனை ஒண்டிதான் பண்றாங்க. மத்த பசங்க எல்லாம் இருக்கு, அந்த பசங்களை பண்ணவே இல்லை. அதுங்கெல்லாம் ஒரு மாதிரி பேசுதுங்க. அப்ப அவனுக்கு எப்படி இருக்கும்? அதனால விசாரணை எல்லாம் முடிட்டுன்னு தான் அவன் வீட்டுல இருக்கிறாங்க. அந்த இது நோக்கத்துல நான் படிக்கிறதுக்கு போக மாட்டேன்னா நான் சொல்லல. 2 நாள் முடிட்டோம், நான் போறேம்மா, என்ன எல்லாம் சுத்தி தனியா உட்காந்து விசாரணை பண்றாங்க, நான் போக முடியாது, எனக்கு சிங்கமா இருக்குது அப்படின்னு அவன் சொன்னான். சமூகத்தை கெட்டொழிக்கவே சில அசாதாரண சக்திகள் ஊருக்குள் உலவிக் கொண்டிருக்கிறது. பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் என யாரையும் அது விட்டு வைப்பதில்லை. இது மட்டுமல்ல, கஞ்சா சாக்லேட் பறிமுதல் செய்யப்பட்ட கடைக்கு அருகேயே இருக்கிற இந்த காட்டுப் பகுதியில் பல்வேறு குற்றங்கள் நடந்தேறுவதாக சொல்லுகிறார்கள். அடுத்தடுத்து கஞ்சா குறித்து ஏராளமான அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு எளிதாக கிடைக்கும் பொருளாகவும் கஞ்சா மாறியிருப்பதாக சொன்னார்கள். சென்னைக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் சென்னையில படிக்க போறோம், ஒரு நல்ல காலேஜ் கிடைச்சிருச்சு அப்படின்னு எதிர்பார்ப்போட வந்தேன். ஆனா இங்க வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, தனியா இருந்தாலும் சரி, காலேஜ் ஹாஸ்டல்னாலும் சரி, எல்லா இடத்துலயும் அது சகஜமாயிருச்சு. சரி, ஓகே, காலேஜ் எப்படி இருக்கு, ரூமுக்கு தனியா போலாம் அப்படின்னா அங்கேயும் சகஜமா எல்லாமே கிடைக்குது. இதை யூஸ் பண்ணிட்டு குட் ட்ரிப்லாம் நல்லா சந்தோஷமா சிரிச்சிட்டு இருப்பாங்க. சில டயத்துல பேட் ட்ரிப் ஆயிட்டேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், வேற ஸ்டேட் பையன், அந்த பையன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றான் போல. நான் வந்து வெளியில நின்று
டீ சாப்பிட்டு அப்பதான் ரூம் அங்க ஏரியாக்குள்ள போயிட்டு இருக்கேன். வந்தான் இங்கிலீஷ்ல சொன்னான். எனக்கு சரியா சொல்லத்துல எனக்கு சாகணும் போல் இருக்கு இப்போ அப்படின்னு சொன்னான். ஏன் அப்படி சொன்னா, எனக்கு இந்த மாதிரி குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சு, இதை அடிச்சதுனால எனக்கு குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சு, எனக்கு சாகணும் போல இருக்கு, நான் போறேன் அப்படின்னு விரும்பி போனான். போயிட்டு அதுக்கடுத்து ரூம்ல போய் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி தூங்க வச்சுட்டாங்க பசங்க. கஞ்சா புழக்கம் அறிமுகமாவது முதல் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது வரை படிக்கும் மாணவர்கள் விவரிப்பதுதான் வேதனையிலும் வேதனை. அதுக்கடுத்து LSD ஸ்டாம்பு மாதிரி தான் இருக்குது. நான் என்னோட நண்பர்களோட கோவா போகும்போது என்னோட நண்பர் ஒருத்தர் போட்டாரு. போட்டு 18 மணி நேரம் அவரால் எந்த ஒரு நிலைமைக்கு வர முடியல. ஏன் 18 மணி நேரம் கழிச்சு எந்திரிக்கும் போது அவர்கிட்ட கேட்குறோம் என்னாச்சு அப்படின்னு. அவர் சொல்றாரு, என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி அலையா போகுது, இடிஞ்சு விழுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துல என்ன தெரியுது அப்படின்னு. என்னால முடியல, எந்திரிக்க முடியல, சுயநினைவு இருக்குதானே, என்னால எந்திரிக்க முடியல அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு போயிடுறாங்க. வெட்ட வெளியில் கூட கஞ்சாவை கைகளில் நசுக்கிக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக கஞ்சா குறித்த பல்வேறு விஷயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கும் நிலையில் இதுவரை 500க்கும் மேற்பட்டவர்கள் போதைப் பொருட்கள் விற்பனை செய்து வந்ததாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சியின் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து பள்ளிகளுக்கு அருகில் இருக்கும் கடைகளில் தீவிர சோதனை நடத்தி வந்த நிலையில் இந்த போதைப் பொருட்கள் குவியல் குவியலாக பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. எத்தனையோ கனவுகளோடு பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பும் பெற்றோர்களுக்கு தலையில் பேரிடியாய் விழுந்திருக்கிறது இந்த கஞ்சா செய்தி. நகராட்சி பள்ளிகளில் படிக்கும் ஏழை மாணவர்களை குறிவைத்திருக்கிற சமூக விரோதிகள் கஞ்சாவின் புழக்கத்தை அதிகரிக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது ஸ்டூடெண்ட்டை பிடிச்சி அவனை விற்க சொல்றது, அவன் ஒரு ஆளு 2 பேர்த்து ஃபர்ஸ்ட் வித்துட்டு இருப்பான். அப்ப அவனை வச்சு அவன் ஃப்ரெண்டை வச்சு தெரிஞ்சு நிறைய வியாபாரமானால அவன் நிறைய விற்க ஆரம்பிச்சதுனால அப்படியே பிசினஸ் டெவலப் ஆயிரும். அவனுக்கு 4 படம் இந்த மாதிரி மைண்ட் செட் ஆயிரும். சரி, இதே நல்ல பிசினஸா இருக்கு, இதே நம்ம பண்ணலாம், இது வேலை செய்ய தேவையில்லை, சும்மா வாங்கி கொடுக்கறதானே அப்படிங்கிற மாதிரி சில பேர் தான் இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடந்த வாரத்தில் மட்டும் சுமார் 177 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு 21 பேர் கைது செய்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் பல இடங்களில் குவியல் குவியலாக தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதலாகி வருவது பலரையும் அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. மாணவ சமுதாயத்தின் வேரை பாதுகாப்பதற்கான வழியை உடனடியாக செய்ய வேண்டும். கல்லூரிகளில் பரவும் போதை கலாச்சாரத்தை பூண்டோடு அழிக்க வேண்டும். ஒரு நல்ல மாணவனை உருவாக்குவது ஆசிரியரின் கடமை. ஒரு நல்ல மனிதனை உருவாக்குவது பெற்றோரின் கடமை. இரண்டையும் சரிவரச் செய்தாலே பல குற்றங்கள் தடுத்து நிறுத்தப்படும்.